இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அது கொதிச்சு மேலே அந்த எண்ணெய் நல்லா மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி, ஒரு 6 முந்திரியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்க்குறப்ப இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கு சென்னா மசாலா கிரேவி ரெடி. இது இட்லி சப்பாத்தி கூட சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த விதமான கரம் மசாலா சென்னா மசாலா பொடியே சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து சென்னா மசாலா கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமா கடைசியில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறப்ப இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.